வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஜூலை மாதம் 2025 ஆங்கில மாத பலன் வரிசையில் ஜூலை மாத பலன் மேசம் முதல் மீன ராசி வரை எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் மேச ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணாமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். அது மட்டுமல்ல, சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் அதாவது சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் மேம்படும். அதேபோல் மனக்கவலைகள் விலகும். ஒரு சுறுசுறுப்பாகும், தெம்பாகவும் ஓடாடி ஒரு முழக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 2இல் இந்த மாதத்தின் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது பண வரவு ஏதாவது ஒரு ரீதியில் வந்து கொண்டே இருக்கும். அதாவது தடையில்லாமல் தடையில்லாமல் செலவு காசு வந்து தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலிருந்து பெண்கள் மூலியமும் ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த இதுவரை இந்த பண கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது. அதனால் தாராளமான பண வரி இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகிறீங்க. பண போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகிறீங்க. பெண்களும் அதாவது குடும்ப பெண்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், கை இருப்பு, காசு எல்லாமே இந்த மாதத்தில் உயரும். நல்ல நல்ல இடத்துலேருந்து நல்ல நல்ல செய்திகள், நல்ல உதவிகள், தாய் வீடு சைடு உறவு எல்லாம் மேம்படும். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள். மந்தமாக இருந்த பிள்ளைகளை விட சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு வெளிநாடோ வெளி மாநிலமோ எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே படிக்க வைக்கலாம். உங்களுக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பார்கள். இந்த மாதம் புத்திர பாக்கியம் வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் ஆகவில்லையா, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு உண்டான நேரம் இப்போ கைகூடி வந்திருக்கிறது. அந்த தோஷம் இந்த தோஷம்னு உங்கள் பொண்ணுக்கும் சரி உங்கள் பையனும் சரி தள்ளிகிட்டே போயிடுதா, போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லைன்ட்டு ஓடிட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு இப்போது வரப்போகிறது. இந்த மாதத்தில் உங்கள் பெண் பிள்ளைக்கும் உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்கும். வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் ஏதாவது வேலைக்காக தேடிட்டு இருக்காங்களா, அரசாங்க வேலையோ இல்லை பிரைவேட் வேலையோ இல்லை சொந்தமாக தொழிலோ, என்ன நினைக்கிறார்களோ அது பூர்த்தியாகும், கைகூடி வரும். அரசு வேலை பரீட்சை எழுதி வளர்ந்தாலும் ஜூலை மாதம் எக்ஸாம் இருந்தால் அருமையாக எழுதுவாங்க. ஜூலை மாதம் எக்ஸாம் இருந்து அருமையாக எழுதுவாங்க. நல்ல ரிசல்ட்டு வரும். வருத்தப்பட வேண்டாம். இல்லை இருக்க ரிசல்ட் ஏதாவது இந்த மாதம் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் வேலைக்கு, அந்த ரிசல்ட்டாக உங்களுக்கு கைகூடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் நினைத்த இடத்தில் ஐடி கம்பெனியோ கவர்மெண்ட் வேலையோ கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அரசாங்க வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைத்தாலும் அதுவும் உறுதியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படி இல்லை பதவி உயர்வு, ஏதாவது சம்பள உயர்வு ஏதாவது கேட்டுருக்கீங்களா, அதுவும் கிடைக்கும். இல்லை ரிட்டையர் ஆனவங்க காசு ஏதாவது வராமல் பெண்டிங் நிற்குது, ரிட்டையர்மெண்ட் பென்ஷனு இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட் ஆஃபீஸ்லேருந்து அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோ இல்லை பென்ஷன் தடைப்பட்டு இருந்தாலும் வரத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். உங்கள் அரசாங்கத்தில் ஒரு ஆதரவு இருக்கிறது. அரசாங்கத்தில் அரசு அதிகாரிகளும் ஒரு ஆதரவு கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது மேசராசி நண்பர்களுக்கு யாராவது கட்சியில் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சகாயம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை மேசராசி நண்பர்கள் கட்சியிலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கொடுப்பாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க, ஆதாயமாக இருக்கும். அதனால் அரசியல் இருப்பவர்களும் ஒரு ஆதாயமாக தான் இருக்கிறது. வருத்தப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் காரியங்கள் தடைப்பட்டு இருந்தால் தடைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3இல் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். அப்பாவால் கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்பா சொத்திலும் பூர்வீக சொத்திலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சரியாகிவிடும். வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பூர்வீக சொத்தில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி விலக வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் சும்மா முடிச்சு கொள்ளலாம். திடீர் பணம் வரவோ இல்லை திடீர்னு பணத்துக்கு செலவோ ஏதோ ஒரு இடத்தில் வந்து கொண்டு வரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கும் சமாளிக்கிற திறமை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 4 17 பிறகு சூரிய பகவான் புதன் பகவான் அமர்கிறார்.
அதனால் நண்பர் மூலியமாகவும் மாமா உறவையிலோ ஏதாவது ஒரு சொத்து ஆதாயமும் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய சொத்தில் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இடம் மாறணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பிளாட்டு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு நண்பர் மூலியமாகவோ மாமா உறவுலேயே ஒரு ஆதாயம் சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எப்படி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிக்கு 11 ராகு இருப்பது, குரு பார்வையில் இருப்பது, லாபம் இவ்வளோ நாளாக இருந்த தடைப்பட்ட அந்த லாபங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் லாபம், வேலையில் லாபம், நண்பர்களால் லாபம், செல்லும் இடத்தில் ஒரு லாபகரமாக திரும்பி வீட்டுக்கு வருவீங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு லாபம் தான் இந்த மாதத்தில். இவ்வளோ நாளாக நஷ்டத்தை பார்த்த நீங்கள் இந்த மாதம் பூராவே லாபத்தை பார்க்க போகிறீங்க. அது மேசராசி அன்பர்கள் அதை நல்லபடியாக வீண் செலவும் ஆகும். தேவையில்லாத வீண் செலவு நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இப்படி நிறைய வீண் செலவும் வரும். அதை நீங்கள் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத உறவுகளையும் இல்லீகல் உறவு எதாக இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத நட்பு பழக்கத்தில் கட் பண்ணுங்கள். தேவையில்லாத கெட்ட பழக்கத்தில் நான் கட் பண்ணுங்கள். உங்களை மிஞ்சத்துக்கு ஆள் கிடையாது, உங்களை வெள்ளத்துக்கு ஆள் கிடையாது. அதனால் தேவையில்லாத நல்லா வளர்த்துக்கிட்டீங்களா நீங்கள் பெரிய ஆள் தான் உண்மையிலே. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு தொழில் விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் ஓடிட்டு இருக்குது. மருத்துவ குணம் யாராவது காத்திருந்தாலும் அதுக்கு உண்டான வாய்ப்பு ஓடிட்டுருக்கு. 2ஆம் தரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். ஏன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்கள் ராசிக்கு 12இல் சனி பகவான் இருப்பது கொஞ்சம் விரைவில் தூக்கத்தை கெடுப்பார். தேவையில்லாத கெட்ட கனவு, தூக்கம் வராது, கை கால் வலி, மனக்கவலை, பல குழப்பங்கள், ஆலோசனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் போக போக சரியாகிவிடும். வருத்தப்பட வேண்டாம். உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கும் சரி, பொதுவாக கொஞ்சம் கண் திருஷ்டி, அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கண் திருஷ்டி போகாமல் நிறைய இருக்குது. உங்கள் குடும்பத்தில் சரி, உங்களுக்கும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை சுற்றி போட்டுங்க, இல்லை பௌர்ணமி பண்ணி சுற்றி போட்டுங்க. தொழில் சில இடத்துலையும் சரி ஒரு திருஷ்டி மாதிரி சுற்றி போட்டுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கண் திருஷ்டிலேருந்து ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு, அதாவது இந்த ஜூலை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு கூடுமான வரை நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு வேலை தேடி கொண்டு இருப்பவர்கள் ஒரு வாய்ப்பு இந்த மாதம் காட்டிக்கொண்டு தெரியுது. வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் நீங்கள். அதனால் கொஞ்சம் தடைகள் வரும். எப்படி கொஞ்சம் தடைகள்லாம் வரும். அப்போ அப்படி தள்ளிக்கிட்டே போவோம், தடைகள் வரும். தடை வந்ததுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். அதனால் என்ன இப்படி தள்ளினா போகுது, கஷ்டப்பட்டுனா இருக்கிறோமே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஆல்ரெடி எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு நீங்கள் மேசராசிக்கு 7 சனி உள்ளே நுழைஞ்சிருந்தாலும் இப்போதைக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்தளவு பாதிப்பு தர மாட்டார். ஆகவே உங்களுடைய விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் யாராவது மேசராசி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விளையாட்டுத்துறை அவார்டு, கப்பு எல்லாம் வெளியூரோ வெளி மாநிலமோ எல்லாம் விளையாட்டு வருவீங்க. அது மட்டுமல்ல, ஊருக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. அதுதான் வெற்றிகரமாக நிச்சயகரமாக நல்லா இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் அக்கறை எடுத்துக்கொண்டீர்கள். இந்த மாதம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய பூர்வீக சொத்தில் உடன் பிறந்தவர்களாலும் சரி இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் விலகிவிடும். நீங்கள் அநேகத்தில் கொஞ்சம் பக்குவமாக உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சி, நமக்கு காரியம்தான் முக்கியம், காரியமாக வீரியமானு பார்த்தோம்னா நம்ம காரியம் தான் முக்கியம். வீரியத்தை கொஞ்சம் ஓரம் தள்ளி வைங்க. நம்ம காரியம் ஆபத்துக்கு என்ன செய்யணுமோ அதுமாதிரி பக்குவமாக இருந்து இப்போ காரியம் சாதித்துங்க. அதனால் பொதுவாகவே சின்ன வயசு முதல் பெரிய வயசானவர் வரையில் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு மாற்றம் தர மாதம், ஒரு பொற்காலமான மாதமாக அமைய உங்கள் குலதெய்வம் அருளால் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.